ஜோர்டான் வழியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்குள்ளே நுழைந்து தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கும் 35,000க்கும் அதிகமான போராளிகள். கத்தாரிலே நடைபெற்ற யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளும் அடுத்த கட்ட நகர்வுகளும். கிதியோனின் போர் வாகனங்களையும் சிப்பாய்களையும் டேவிடின் கற்களால் தட்டி தூக்கும் பலஸ்தீனிய போராளிகள். செங்கடல் பிரதேசத்திலே மூழ்கிக் கொண்டிருக்கும் சரக்கு கப்பலும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிளாக் பிளாக் தாக்குதல் திட்டமும். மொசாட் மற்றும் அமான் உளவு பிரிவினுடைய தலைமையகங்களை இடமாற்றம் செய்யும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம். நேற்றிரவு யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தில் மெஜிக்ஸீஸ் என்கின்ற சரக்கு கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். யமன் ஹவுதி ராணுவத்தின் தடை உத்தரவுகளை மீறி குறித்த சரக்கு கப்பல் செயற்பட்டதன் காரணமாகவே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் குறித்த சரக்கு கப்பலானது பிரித்தானியாவுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு துறைமுகத்தை நோக்கி செல்லக்கூடிய சரக்கு கப்பல் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இவற்றை உறுதிப்படுத்தியதற்கு பின்பே யமன் ஹவுதி ராணுவத்தினர் குறித்த சரக்கு கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஆரம்பமாக யமன் ஹவுதி ராணுவத்தினர் சிறிய படகுகள் மூலமாக குறித்த சரக்கு கப்பலை சுற்றி வளைத்துள்ளார்கள். இதன்போது கப்பலிலே இருக்கக்கூடியவர்கள் யமன் ஹவுதி ராணுவத்தின் தடை உத்தரவுகளுக்கு பதிலளிக்கவில்லை. இதைத் தொடர்ந்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் RPG ஏவுகணைகள் மூலமாக கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த சரக்கு கப்பலின் பின்புறத்திலே மிகப்பெரிய தீப்பரவலும் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து குறித்த சரக்கு கப்பலில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் பாதுகாப்பாக கப்பலை விட்டு வெளியேறியுள்ளார்கள். தற்போது குறித்த சரக்கு கப்பலானது செங்கடல் பிரதேசத்திலே மூழ்கிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு யமன் ஹவுதி ராணுவத்தின் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான பிளாக் பிளாக் தாக்குதல் திட்டத்தினை ஆரம்பித்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு யமன் ஹவுதிகளுக்கு எதிராக அடுத்த கட்ட உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக கடந்த வாரமே தெரிவித்திருந்தேன். மேலும் இவை தொடர்பான எச்சரிக்கைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் வெளியிட்டிருந்தார். எனவே இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக பிளாக் பிளாக் தாக்குதல் திட்டத்தையும் ஆரம்பித்தார்கள். தெஹ்ரானிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையே இதற்கு பிறகு யமனிலும் ஏற்பட போகின்றது. யமனினுடைய முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் தலைமைகளை இலக்கு வைத்தும் நாங்கள் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம். இஸ்ரேல் மீது ஒவ்வொரு நாளும் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொள்ளக்கூடிய யமன் ஹவுதிகள் அதற்கான விலையை முழுமையாக செலுத்துவார்கள். இதற்கமைவாக நாங்கள் தற்போது யமன் ஹவுதிகளுக்கு எதிராக பிளாக் பிளாக் தாக்குதல் திட்டத்தினை ஆரம்பித்துள்ளோம். இந்த தாக்குதல் திட்டமானது ஓரிரண்டு தாக்குதல்களோடு நிறுத்தப்பட போவதில்லை. ஒரு நீண்ட கால தாக்குதல் திட்டமாகவும் யமன் ஹவுதிகளுடைய தலைமைகளை சிதைக்கக்கூடிய தாக்குதல் திட்டமாகவுமே அமைந்திருக்கும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்தார். அத்தோடு கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான போர் விமானங்கள் யமனுக்கு எதிராக களமிறங்கியிருந்தன. செங்கடல் பிரதேசத்தினூடாக பயணித்த இந்த போர் விமானங்கள் யமனினுடைய ஹுதைதா துறைமுகத்தை இலக்கு வைத்தும் ராசிசா துறைமுகத்தினை இலக்கு வைத்தும் ராசிசா காத்திப் மின் உற்பத்தி நிலையத்தினை இலக்கு வைத்தும் கேலக்ஸி லீடர் கப்பலை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருந்தது. ஆனால் ராசிசா துறைமுகத்திலே ஒரு தாக்குதலும் ஹுதைதா துறைமுகத்திலே ஒரு தாக்குதலுமே பதிவாகி இருந்தன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஏனைய தாக்குதல்களை யமன் ஹவுதி ராணுவத்தினர் வெற்றிகரமாக முறியடித்திருந்தார்கள். அதாவது போர் விமானங்கள் மூலமாக ஏவப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணைகளை யமன் ஹவுதி ராணுவத்தினர் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். மேலும் இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் யமன் ஹவுதி ராணுவத்தின் வான் பாதுகாப்பு படைப்பிரிவினுடைய தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் எங்களுடைய அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகளை அதிரடியாக களமிறக்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களை முறியடித்துள்ளோம். எங்களுடைய நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்திய இந்த ஏவுகணைகளை நாங்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளோம். மேலும் எங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களையும் நாங்கள் இலக்கு வைத்திருந்தோம். இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் ஹுதைதா துறைமுகத்திலிருந்து யமனினுடைய ஏனைய பிரதேசங்களுக்குள் நுழைவது தடுத்து நிறுத்தப்பட்டது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் செங்கடல் பிரதேசத்திலிருந்து முழுமையாக பின்வாங்கியது என்றும் யமன் ஹவுதிகளின் வான் பாதுகாப்பு படை தளபதி தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இதற்கு முன்பு யமன் ஹவுதிகளை இலக்கு வைத்து மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களின் போது யமன் ஹவுதி ராணுவத்தினர் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்கி இருக்கவில்லை. ஈரானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பே யமன் ஹவுதி ராணுவத்தினரும் அவசரமாக இந்த நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்கியுள்ளார்கள். அதாவது தற்போதைய போர் சூழ்நிலையானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவதன் காரணத்தினால் யமன் ஹவுதி ராணுவத்தினரும் அவர்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை பலப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.
அத்தோடு யமன் அன்சாருல்லாவினுடைய மூத்த அதிகாரி நசரல்தீன் அமர் அவர்கள் அல் மாயாதீன் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பாளர்கள் அவர்களுடைய படுக்கை அறைகளில் நிம்மதியாக உறங்கவே முடியாது. நாங்கள் உங்களை நிம்மதியாக உறங்க விட மாட்டோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் படுக்கை அறைகளில் இருந்து பதுங்கு குழிகளை நோக்கி அலைந்து திரிய வேண்டும். காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் அமைதி அடையும் வரை உங்களால் ஒரு இரவு கூட நிம்மதியாக உறங்க முடியாது. நாங்கள் பலஸ்தீனிய மக்களுக்காக உறங்காமல் உங்களுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். மேலும் இன்றைய தினம் செங்கடல் பிரதேசத்தில் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான சரக்கு கப்பலையும் நாங்கள் மூழ்கடித்துள்ளோம். இதே போன்று இனி வரக்கூடிய நாட்களில் செங்கடல் பிரதேசத்திலே எங்களுடைய தாக்குதல் திட்டங்களையும் விரிவுபடுத்துவோம் என யமன் அன்சாருல்லாவினுடைய மூத்த அதிகாரி அல் மாயாதீன் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யமனை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதை தொடர்ந்து ஓரிரு மணித்தியாலங்களுக்குள்ளேயே யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். ஜெருசலம் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் டெல்-அவிவ் பென்குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களையும் ஈலாட் துறைமுகத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக ஜெருசலம் பிரதேசத்திலே ஒரு கட்டளை தளம் ஒன்று யமன் ஹவுதிகளின் ஏவுகணைகளினால் சிதைக்கப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதல் தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அதே போன்று ஈலாட் துறைமுகத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய இந்த ஏவுகணை தாக்குதலினால் டெல்-அவிவ் மற்றும் ஜெருசலம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நிலத்திடர்கள் பதுங்கு குழிகளை நோக்கி விரைந்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து அமெரிக்க போர்க்கப்பல்கள் தொடர்பான சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது அமெரிக்காவின் மிக முக்கியமான 11 போர்க்கப்பல்களில் தற்போது 4 போர்க்கப்பல்கள் மாத்திரமே செயற்படக்கூடிய நிலைமையில் இருப்பதாக அமெரிக்க ஊடகங்களே செய்திகளை வெளியிட்டுள்ளன. செங்கடல் பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருந்த 5க்கும் அதிகமான அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் முழுமையாக சேதமடைந்து தற்போது அமெரிக்க துறைமுகங்களில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் இவற்றை பழுது பார்க்கக்கூடிய வேலை திட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்க ஊடகங்கள் இந்த வரைபடத்தையும் வெளியிட்டுள்ளார்கள். குறித்த வரைபடத்திலே பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 போர்க்கப்பல்கள் மாத்திரமே தற்போது இயங்கு நிலையில் இருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் தோல்வி அடைந்துள்ளன. மேலும் கடந்த 21 மாதங்களாக யமனுக்கு எதிராக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஒன்றிணைந்து மேற்கொண்டு வந்த அனைத்து விதமான தாக்குதல் திட்டங்களும் தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளன. இப்படியான நிலைமையில் தற்போது யமன் ஹவுதிகளுக்கு எதிராகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிளாக் பிளாக் தாக்குதல் திட்டத்தினை ஆரம்பித்துள்ளது. இந்த தாக்குதல் திட்டமும் மிகப்பெரிய தோல்வியிலேயே முடிவடைய போகின்றது என்றும் யமன் இராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து நாங்கள் சரணடைய போவதில்லை, ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை, யுத்த களத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக இருப்போம், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தினை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். நேற்றைய காணொலியில் இவை தொடர்பாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இவருடைய இந்த கருத்துக்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லாவின் தற்போதைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லாவிடமிருந்தோ அவருடைய முன்னோடிகளிடமிருந்தோ தளபதிகளிடமிருந்தோ பாடத்தினை கற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் ஹிஸ்புல்லா அனைத்து திறன்களையும் முழுமையாக அளிப்போம், எஞ்சிருக்கக்கூடிய அனைத்து திறன்களையும் முடிவுக்கு கொண்டு வருவோம். லெபனான் அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதில் தோல்வியடைந்து விட்டது. இதனால் நாங்கள் ஹிஸ்புல்லாவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் லிச்சானி நதி கருகாமையிலும் 25க்கும் அதிகமான உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்தும் ஏனைய முக்கியமான தளங்களை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அதே நேரம் குறித்த தாக்குதல்களில் குடியிருப்பு பிரதேசங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் லெபனான் ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. எனவே தற்போது லெபனான் யுத்த களமானது ஒரு பதற்றமான நிலைமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவின் முழுமையான அனுமதியோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிரான உச்ச வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. இதனால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் விரைவில் யுத்த களத்திலே களமிறங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் தற்போது இவை தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளையும் ஹிஸ்புல்லாவுடைய தலைமைகள் மேற்கொண்டு வருவதாகவும் லெபனானிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. நாங்கள் ஈரானினுடைய 120க்கும் அதிகமான ஏவுகணை ஏவுதள வாகனங்களை முழுமையாக அழித்து விட்டோம் என்றும் இதனால் ஈரானினுடைய ஏவுகணை ஏவுதள திறன்களில் 70% திறன்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது என்றும் 12 நாள் போரின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரிகளும் நெட்டன்யாகவும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் ஏவுகணை ஏவுதள வாகனங்களை அழிக்கக்கூடிய காணொலிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருந்தது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலிகளுக்கு அமைவாக 45 ஏவுகணை ஏவுதளங்கள் அழிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச
ஆய்வு நிறுவனங்கள் தெரிவித்திருந்தன. இருப்பினும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதலினால் ஈரானினுடைய 20 ஏவுகணை ஏவுதள வாகனங்கள் மாத்திரமே அளிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச ஆய்வு நிறுவனங்களினால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த தகவல்கள் தொடர்பாக ஈரானிய ஆய்வாளர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். 120 ஏவுகணை ஏவுதள வாகனங்களை அளித்துவிட்டு ஈரானினுடைய 70% ஏவுகணை ஏவுதள திறன்களை நாங்கள் அளித்துவிட்டோம் என நெட்டன்யாஹூ தெரிவித்துள்ளார். ஆனால் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிலத்தடி சுரங்கப்பாதை நகரத்திற்குள் மாத்திரம் 120க்கும் அதிகமான ஏவுகணை ஏவுதள வாகனங்கள் காணப்படுகின்றன. மேலும் வெறும் 20 ஏவுகணை ஏவுதள வாகனங்களை அளித்துவிட்டு ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்துவிட்டதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருப்பது நெட்டன்யாஹூ தெரிவித்திருப்பது ஒரு வேடிக்கையான விடயம் என்றும் ஈரானிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஒரிகான் மாநில பல்கலைக்கழகம் செயற்கைக்கோள் புகைப்படங்களை வெளியிட்டு ஈரானினுடைய உச்ச பதிலடி தாக்குதல்களினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான 5 இராணுவ கட்டளை தளங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதனை உறுதி செய்துள்ளது. குறித்த வரைபடத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான 5 கட்டளை தளங்களும் ஈரானிய தாக்குதலினால் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதனையே தற்போது உறுதி செய்துள்ளார்கள். அத்தோடு ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்களினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 8200 உளவு பிரிவினுடைய தலைமையகமும் மொசாட் உளவு பிரிவினுடைய தலைமையகமும் அமான் உளவு பிரிவினுடைய தலைமையகமும் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மிக முக்கியமான 2 தலைமையகங்களும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருந்தன. இதனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த தலைமையகங்களை இடமாற்றம் செய்வதற்கு ஆரம்பித்துள்ளது. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நெகவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாலைவனத்தில் நிலத்தடி சுரங்கப்பாதைகளை கொண்டிருக்கக்கூடிய நிலத்தடி நகரம் ஒன்றை அமைத்துள்ளது. மேலும் இந்த நிலத்தடி கட்டமைப்புக்குள்ளேயே தற்போது மொசாட் உளவு பிரிவினுடைய தலைமையகத்தையும் இன்னும் ஏனைய உளவு பிரிவுகளுடைய தலைமையகத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இடமாற்றம் செய்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மிக முக்கியமான கட்டளை தளத்தையும் ரகசியமான இடத்திற்கு இடமாற்றம் செய்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர்களில் ஒருவரான ஸ்மோட்ரிச் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். ஈராக்கிலே இருக்கக்கூடிய 35,000க்கும் அதிகமான போராளிகள் ஜோர்டான் வழியாக இஸ்ரேலுக்குள்ளே நுழைந்து தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஈரானினுடைய இந்த தாக்குதல் திட்டம் தொடர்பாக நாங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என ஸ்மோட்ரிச் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் இதைத் தொடர்ந்து ஸ்மோட்ரிச்சினுடைய வலதுசாரி கட்சியை சேர்ந்த இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஈரானினுடைய இறுதி திட்டமாக இஸ்ரேலுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய திட்டமே அமைந்துள்ளது. இதற்காக ஈராக்கில் இருக்கக்கூடிய போராளிகளையும் யமனில் இருக்கக்கூடிய போராளிகளையும் ஈரான் தயார் செய்து வைத்துள்ளது. மேலும் ஜோர்டான் வழியாக இஸ்ரேலுக்குள்ளே நுழைந்து தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு ஈரானுக்குள்ளே விசேட படைப்பிரிவுகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. ஜோர்டான் வழியாக இஸ்ரேலுக்குள்ளே மிகப்பெரிய தாக்குதல் திட்டங்கள் மேற்கொள்ளப்படலாம் என்கின்ற அச்சத்தின் காரணமாகவே நெட்டன்யாஹூ இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் இடையிலான மிகப்பெரிய சுவரை அமைப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளார். இன்னும் 1-2 மாதங்களுக்குள் ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மிகப்பெரிய தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட போகின்றன. இதற்கான நிதி ஒதுக்கீடுகளையும் நெசட் சபையானது அனுமதித்து விட்டது. இதனால் நாங்கள் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானுடைய இந்த தாக்குதல் திட்டங்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும். ஈரானுடைய திறன்களை நாங்கள் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் நிச்சயமாக ஜோர்டான் வழியாக ஆயிரக்கணக்கான போராளிகள் இஸ்ரேலுக்குள்ளே நுழைவார்கள் என ஸ்மோட்ரிச்சின் வலதுசாரி கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். ஜோர்டான் வழியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே நுழைந்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய இறுதி திட்டம் தொடர்பாக கடந்த வருடமே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் ஜோர்டான் வழியாக களமிறங்குவதற்கு ஜோர்டானுக்குள்ளேயும் 12,000க்கும் அதிகமான போராளிகள் தயாராகவே இருக்கின்றார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான இறுதிக்கட்ட போரிலே எதிர்ப்பற்றுக்களும் ஈரானும் ஒன்றிணைந்து ஜோர்டான் வழியாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள் தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய திட்டமாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது இந்த தாக்குதல் திட்டம் தொடர்பாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர் ஸ்மோட்ரிச்சும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் இந்த தாக்குதல் திட்டத்தினை முறியடிப்பதற்காகவே ஜோர்டானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் மிகப்பெரிய தடுப்புச் சுவரையும் நெட்டன்யாஹூ அமைப்பதற்கு உத்தரவிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அத்தோடு ஸ்மோட்ரிச் குறிப்பிடுவதை போன்று 35,000க்கும் அதிகமான போராளிகள் ஜோர்டான் வழியாக வரமாட்டார்கள். குறைந்தது 2 லட்சத்திற்கும் அதிகமான போராளிகள் ஜோர்டான் வழியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே நுழைவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதே யதார்த்தமான உண்மையாகும். நேற்று இரவு கத்தாரிலே யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. பலஸ்தீனிய தலைமைகள் ஒரு அறையிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் இன்னும் ஒரு அறையிலும் மத்தியஸ்தர்களுடைய தலைமைக்கு கீழால் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்களுக்கும் அதிகமாக இந்த மறைமுக பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் குறித்த பேச்சுவார்த்தைகளில் எந்தவிதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. இதனால் இன்றிரவு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் நெட்டன்யாஹூ அமெரிக்க விஜயத்திற்கு முன்பு இஸ்ரேலிய
ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு அமைவாகவே இந்த ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு விரும்புகின்றோம். எங்களுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாகவே இந்த ஒப்பந்தத்தினை முடிவு செய்வதற்கு நாங்கள் விரும்புகின்றோம். மேலும் அதற்கான வழிகாட்டுதல்களையும் உத்தரவுகளையுமே இஸ்ரேலிய பிரதிநிதிகளுக்கு நான் வழங்கியுள்ளேன். காசாவின் யுத்தகலத்திலே நாங்கள் நிச்சயமாக முழுமையான வெற்றியை பெறுவோம் என நெட்டன்யாஹு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். எனவே ஹமாஸினுடைய எந்தவிதமான நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் 60 நாட்களுக்கு ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தத்தினை முடிவு செய்வதற்காகவே நெட்டன்யாஹு தயாராக உள்ளார் என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் ஹமாஸ் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் 60 நாள் தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் குறித்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் முழுமையான சம்மதத்தினை வழங்காவிட்டால், காசாவிலே 60 நாள் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தை மேற்கொள்ளாவிட்டால், கத்தாரிலே இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைமைகளில் முழுமையாக வெளியேற்றுவதற்கான உத்தரவுகளையும் அழுத்தங்களையும் டொனால்ட் ட்ரம்ப் கத்தாருக்கு வழங்கி இருப்பதாகவும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு நெட்டன்யாஹு அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முன்பு நடைபெற்ற போர் அமைச்சரவை கூட்டத்தில் நெட்டன்யாஹுவுக்கும் ஸ்மோட்ரிச்சுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி எமில் ஜெவருக்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹமாஸுக்கு உணவு விநியோகம் சென்றடைவதை இஸ்ரேலிய ராணுவத்தினால் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றும், தேவையான உணவுப் பொருட்களை ஹமாஸ் தொடர்ச்சியாக பெற்றுக் கொள்கின்றது என்றும், இதிலே இஸ்ரேலிய ராணுவம் தோல்வியடைந்து விட்டது என்றும் ஸ்மோட்ரிச் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரி எல் ஜெமருக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அதேபோன்று காசாவிலே முக்கியமான வெற்றி இலக்குகளான ஹமாஸை முழுமையாக அழிக்க முடியவில்லை என்றும், பணைய கைதிகளை எங்களால் மீட்டெடுக்க முடியவில்லை என்றும் நெட்டன்யாஹு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரிகளிடத்தில் தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான இராணுவ ஆய்வாளர் அவி இஷ்டரோஃப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹமாஸுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கிடியோன் ஸ்டரியோட் தாக்குதல்கள் தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளன. எங்களுடைய கிடியோனின் போர் வாகனங்களுக்கும் சிப்பாய்களுக்கும் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஹமாஸினால் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய டேவிட் ஸ்டோன் தாக்குதல்கள் காசாவின் களத்திலே இஸ்ரேலிய ராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் எந்தவிதமான வெற்றி இலக்குகளும் அடைந்து கொள்ளப்படவில்லை என்பது நெட்டன்யாஹுவுக்கு நன்றாகவே தெரியும். இருப்பினும் அவருடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும், கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும், அவருடைய கட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காகவுமே நெட்டன்யாஹு காசாவில் போரை தொடர்கின்றார். ஹமாஸினுடைய நிபந்தனைகளை ஏற்று காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை மேற்கொண்டால் நெட்டன்யாஹு அவருடைய பதவியை இழந்து விடுவார். இதனால் தான் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் தடைகளை ஏற்படுத்தி ஹமாஸினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு நெட்டன்யாஹு மறுப்பு தெரிவித்து வருகின்றார். இருப்பினும் இந்த நிலைமையானது வெகு நாட்களுக்கு நீடிக்கப் போவதில்லை. மேலும் நெட்டன்யாஹுவினுடைய இந்த செயற்பாடுகள் இஸ்ரேலினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாகவும் மாறிவிட்டது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ ஆய்வாளர் அவி இஷ்டரோஃப் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதலினால் காசாவிற்குள்ளே 70க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு நேற்றிரவு பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து 5 ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் கிடியோனின் போர் வாகனங்களையும், கிடியோனினுடைய சிப்பாய்களையும், அதிகாரிகளையும் டேவிடின் கற்களை பயன்படுத்தி பலஸ்தீனிய போராளிகள் கொத்து கொத்தாக தட்டி தூக்கி வருகின்றார்கள். இதற்கமைவாக ஒமர் அல் காசிம் படையினர் கான் யூனிஸினுடைய மத்திய பிரதேசத்தில் அமெரிக்க குண்டுகளை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த 8 சிப்பாய்களையும் அளித்துள்ளார்கள். அதே போன்று அல்கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து கூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை தளத்தை இலக்கு வைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த கட்டளை தளமானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் பல சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அல் குதுஸ் படையினர் வடக்கு காசாவின் சுஜையா பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக அளித்துள்ளார்கள். அதே போன்று கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே யாசின் ஏவுகணை மூலமாக 2 புல்டோசர் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள். மேலும் இதனோடு இருக்கக்கூடிய சிப்பாய்களுக்கு எதிரான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும், 2 புல்டோசர் வண்டிகளும், ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும், 25க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.